வரிசையிலே இப்பொழுது இந்த பள்ளிவாயலிலே மனாக்கிபு ஷரீஃப் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அல் குத்புர் ரப்பானி அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனாக்கிப், அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இப்பள்ளிவாயலிலும் இன்னும் பல தாபியாக்களிலும், இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் நாலா திசைகளிலும், ஏன் மக்கா மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு கூட தெரியும், அங்கேயும் கூட இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மஜ்லிஸ்கள், ஹதரா மஜ்லிஸ்கள், ஹுதைபா யாக்கூத்தியா போன்ற அந்த விருதுகள் ஓதப்படக்கூடிய மஜ்லிஸ்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அரபு நாடுகளிலும் கூட காணக்கூடிய ஒரு விடயத்தை, ஒரு உண்மையை சென்றவர்கள் அறியக்கூடிய அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு உண்மை நிகழ்வுகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே 15வது தலைமுறையிலே, இவ்வையகத்திலே 5ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் பிறந்து இந்த மக்களுக்கு தொண்டாற்றினார்கள். சிறுவயது முதலே அல்லாஹ்வினுடைய சிந்தனையை கொண்டவர்களாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எப்பொழுதும் வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் கொண்டவர்களாக, ஏனைய சிறார்களை விட்டும் வித்தியாசமானவர்களாக. பொதுவாக சிறார்கள் சிறுவயதில் அவர்கள் விளையாட்டு பருவத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அந்த பருவத்தில் விளையாட்டு புத்தியை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவயது முதல் விளையாட்டுக்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னந்தனியாக அல்லாஹ்வினுடைய திக்ரிலே திளைத்து விடுவார்கள். சுமார் 10 வயதை அடைவதற்குள்ளால் அல்லாஹ்வினுடைய கலாமாகிய குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடித்து விடுகின்றார்கள். குறிப்பிட்ட வயதிலேயே அடைவதற்கு முன்னால், பருவ வயதை அடைவதற்குள்ளால் தம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவு ஞானிகளிடத்திலே கால்மடித்திருந்து அறிவு ஞானங்களை பெறுகின்றார்கள். தஃப்சீரினுடைய, ஹதீஸினுடைய, ஃபிக்ஹினுடைய எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் தம்முடைய ஊருக்குள்ளாலேயே இருந்து பெறுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு தம்முடைய பெற்றோர்களிடத்திலே அனுமதி பெற்று அவர்கள் தம்முடைய ஊரை விட்டும் வெளிக்கிளம்பி செல்லுகின்றார்கள். பகதாதுக்கு செல்லுகின்றார்கள், இஸ்கந்தரியான்னு சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லுகின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று தாம் அறிவு ஞானத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி அறிவின் தாகத்தினால் அறிவை தேடி செல்லுகின்றார்கள். எவ்வளவுதான் பெரும் அறிவு ஞானியாக இருந்தும் கூட தாம் கற்ற அறிவு கையளவு என்று நினைத்து மீண்டும் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அறிவிலே, அந்த இல்மிலே கொண்ட ஆசை, ஆர்வம் அவர்களை அந்த அளவுக்கு மேலோங்க செய்தது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானங்களை பெற்றுக் கொண்டார்கள். மஅரிஃபாவினுடைய, ஹகீகத்தினுடைய, எல்லா விதமான தரீகத்தினுடைய அறிவு ஞானங்களை எல்லாம் அவர்கள் பல ஆசான்களின் மூலமாக பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு இருந்த தாகத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அறிவு ஞானங்களை எல்லாம் புகட்டினான். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய பின்னைய காலத்திலே சுட்டிக்காட்டுகின்றார்கள், நான் சமாவியா, அருளியா என்று சொல்லக்கூடிய 5 விதமான நீர்களை நான் குடித்து நான் என்னுடைய அறிவு தாகத்தை நீக்கி இருக்கின்றேன் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். சமாவியா என்று சொல்லக்கூடிய ஜிப்ராயில், ரூஹ், அதே போன்று இஸ்ராபீல், இஸ்ராயில், மீகாயில் போன்ற அந்த மலக்கானியத்தான அறிவு ஞானங்களை அல்லாஹ், அந்த அறிவு ஞானங்களை அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் எனக்கு தந்தான். அவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்தான். அதன் மூலமாக வானலோகத்தில் இருக்கக்கூடிய சமாபியாண்டு சொல்லக்கூடிய அந்த அறிவுகளை அல்லாஹ் எனக்கு புகட்டினான். அந்த அறிவு ஞானங்களை நான் நிரப்பமாக அறிந்திக் கொண்டேன் என்று சொல்லி இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போன்று அருதியா என்று சொல்லக்கூடிய
5 நீர் அருவிகளிலே இருந்து அல்லாஹ் எனக்கு நீர் புகட்டினான். அதில் பூமி சம்பந்தப்பட்ட அந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் ஃபாரூக், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த 5 நீரருவிகளிலே இருந்து அல்லாஹ் எனக்கு தாகம் தீரக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் எனக்கு நீர் புகட்டினான் என அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய பிந்தைய காலத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அறிவு தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய அறிவின் மேன்மையின் காரணமாகத்தான் அறிவிலே அவர்கள் உச்சநிலையை அடைந்ததற்கு பின்னால் தான் இந்த சமூகத்துக்கு அவர்கள் ஹிதமத் செய்ய வேண்டும், இந்த சமூகத்தவர்களுக்கு தாம் படித்த அறிவை மற்றவர்களும் பெறக்கூடிய அமைப்பிலே அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். இவ்வையகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு அவைகளை அவர்கள் புகட்டினார்கள். அறிவு தாகத்தை கொண்டவர்களுக்கு அறிவுகளை சொல்லிக் கொடுத்தார்கள். ஷரியத்தினுடைய அறிவை சொல்லிக் கொடுத்தார்கள். தரீக்கத் என்று சொன்னால் அதனுடைய அறிவு என்ன, மாரிஃபத் என்றால் என்ன, ஹகீகத் என்றால் என்ன போன்ற எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் ஆழமாக தாகத்தை கொண்டவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள், புகட்டினார்கள் என்ற செய்திகளை அவர்களுடைய வரலாறின் மூலமாக படிக்கக்கூடிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவு என்பது இஸ்லாத்திலே வற்புறுத்தப்பட்ட, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுமார் 6666 வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றார். அதில் முதலாக இறக்கப்பட்ட வார்த்தை என்ன? இக்ரா, நீங்கள் ஓதுங்கள், வாசியுங்கள்.